எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி உளுத்தங்கஞ்சி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இப்போ உளுந்து சேர்த்து லோ ஃப்ளேமில் 6 நிமிஷம் ஆகுது. போதும், நம்ம எடுத்துடலாம். 1 டீஸ்பூன் அரிசி சேர்க்குறேன். 12 போல் வெந்தயம் சேர்க்குறேன். இப்போ லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் ஆகுது. போதும், நம்ம எடுத்துடலாம். 5 நிமிஷம் இருக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 கப்பு துருவின தேங்காய் சேர்க்குறேன். இது வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் ஆகுது. போதும், நம்ம எடுத்துடலாம். 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன், வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சூடெல்லாம் இல்லை. அவ்வளோதான், அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், நான் அரைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான், எல்லாம் இதுக்குள்ள நான் சேர்த்துறேன். 1 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், எந்த கட்டிகள் இல்லாத நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இன்னும் 1 கப்பு. இப்போ தண்ணி கொதிக்குது. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். நம்ம கரைச்சி வச்சு உளுந்து உள்ளே சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 8 நிமிஷம் ஆகியிருக்குது. இப்போ நம்முடைய வெல்லம் உள்ளே சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெல்லம் சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நான் கொதிக்க விட்டேன். போதும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். நம்ம வறுத்து வச்ச தேங்காயெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ஒரு வாட்டி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், நம்முடைய உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்முடைய உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.